அலிஸ்லாம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தை சொல்லிவிடு, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நீ ஸலவாத்தை சொல்லிவிடு, அவங்களுடைய தோழர்கள் மீது நீ ஸலவாத்தை சொல்லிவிடு. ஸலவாத்தை சொல்லிவிடு என்று சொல்லும்போது உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தின்படி கருணை செய்துவிடு, இறக்கப்பட்டு விடு என்பதுதான் அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் தேவை அந்த இடத்துல ஒரு துளி கூட வரல. ஆனா அதே சமயத்துல இந்த கல்யாண வீட்டுல ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க பாருங்க, அது கூட நிதர்சனம் தான். தான் இலைக்கு கேசரி வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. கேசரி வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாரு, ரொம்ப டேஸ்டா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும்னா சில பேர் டெக்னிக்கா என்ன பண்ணுவோம், கேசரிய குடு அப்படின்னு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு போய் நம்ம என்ன செய்வோம், ஏப்பா அசத்து பக்கத்துல இருக்க, இங்க வாப்பா அசத்துக்கு வை வை வச்சுக்கிட்டு இருப்பானா, இங்கேயும் வை. அது எல்லாத்துக்கும் உள்ளதுதான். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈருலக தலைவரின் சங்கை மிகுந்த ரபீஉல் அவ்வல், இந்த புனிதமான மாதம் ஒரு உயரிய ஜீவனை நினைத்து பார்த்து அவர்களைப் போல வாழவும் அவர்களுடைய கட்டளையின்படி நடந்து கொள்ளவும் நமக்கு அறிவுரை செய்கிறது. இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில்தான் அறியாமை என்ற இருளை கிழித்து கொண்டு முஹம்மது என்ற ஒளி பிறந்தது. அது பிறந்தவுடன் தான் எல்லா மடமைகளையும் எல்லா மௌட்டிக பழக்க வழக்கங்களையும் அந்த ஒளி பெரிய அளவுக்கு தியாகம் செய்து அர்ப்பணிப்பு செய்து சுட்டு பொசுக்கியது. பெண்களுக்கான விடுதலை, வறியவர்களுக்கான மறுமலர்ச்சி, நலிந்தவர்களுக்கான உயர்வு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான விமோச்சனம், இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் பெரும் துன்பம் எந்த மூமினுக்கும் கிடையாது. சஹாபாக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா துன்பங்கள் வந்துச்சு அந்த சஹாபாக்களுக்கு. ஆனா பெரிய அளவுக்கு துன்பங்கள், ஒரு சஹாபியாவது கேன்சரால பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லி எங்கேயாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோமா? இல்ல. எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென ஏற்படக்கூடிய மாரடைப்பு காரியங்கள் வெற்றியாக நடந்து ஜரூராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் ஒரு சஹாபி மரணமானார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோமா? இல்ல. கடும் கஷ்டத்தினால் சஹாபாக்கள் வெளியில் மக்களிடத்தில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். கடன்களும் வறுமையும் தாண்டவமாடக்கூடிய சஹாபாக்கள் பொதுமக்களிடத்திலே யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்று எங்கேயாவது ஒரு சஹாபியை நம்ம காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பரக்கத் இந்த உலகத்தில் எப்போது அவதானித்ததோ அப்போது அங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் அனைத்தையுமே ரஹமத்தும் பரக்கத்தும் சூழ்ந்து கொண்டது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லும் போது இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், மூமின்களுக்கு உலக மாந்தருக்கெல்லாம் அருட்கொடையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை என்ற ஒரு வாக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வார். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் மூமின்களுக்கு, உலக மாந்தருக்கு, உலகத்தில் வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கு அனைத்துக்குமான ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போது தந்தான். அப்போதைய ஜீவன்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. இப்போது வாழ வேண்டுமாயின் ரசூலுடைய நினைவுகளோடு வாழக்கூடிய, ரசூலுடைய ஸலவாத்துகளோடு வாழக்கூடிய ஜீவன்கள் கஷ்ட நஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையை கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இருக்கின்ற அந்த ஸலவாத்துக்களை காட்டிலும் இல்லாத போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவுகளோடு நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் மகிமை வாய்ந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மறையிலே அதை பற்றி சொல்லும் போது இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று சொல்வார். ஸலவாத்தையும் சொல்லுங்கள், சலாமையும் சொல்லுங்கள்.
சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது சலவாத்தை மொழியுங்கள், சலாமை மொழியுங்கள் என்று ரெண்டு விதமான கட்டளையை அல்லாஹு தஆலா பிறப்பிப்பார். நான் நோன்பு வைக்கிறேன், அதனால் நீங்களும் நோன்பு வையுங்கள். நான் ஜக்காத்தை நானும் மலக்குகளும் கொடுக்கிறோம், அதனால் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா எந்த ஒரு அமலையுமே தான் செய்வதாகவோ அல்லது மலக்குகள் செய்வதாகவோ எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்க ரெண்டு பேருமே செய்யறோம், ஆகவே நீங்கள் மூமின்களை நீங்களும் செய்யுங்கள் என்று ஒரே ஒரு அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் அது கண்ணியம் மிகுந்த சர்தாரே கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஸலவாத் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பல்வேறு ஃபத்வாக்களில் கிதாபுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் மாந்தருக்கு ஸலவாத்தோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு பந்தத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். நல்ல ஒரு மூமினா இருக்கிற பட்சத்துல, அதனாலதான் தொழுகையாளியா இருக்கணும்னு சொல்றது. தொழுகையாளியாக இருக்கிற பட்சத்துல அவனை அறியாமையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பந்தத்தை அவன் வாழ்க்கையின் ஒரு ரொட்டேஷனாகவே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வைப்பான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அத்திஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் நம்ம ஓதுறமே, இந்த தரூதை நாம் அறியாமலேயே ஓதி 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 ஒரு நல்ல மூமினாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் வாழ்நாள் ஃபுல்லா கணக்கு பண்ணா அவன் தொழுகையில ஓதுன ஸலவாத்துக்கள் அனைத்தையும் சேர்த்தார் போல லட்சக்கணக்கான ஸலவாத்துக்களை அவனையும் அறியாமல் ஓதி இருக்கிறான் என்ற பாக்கியத்தை பெறுகிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கபூல் செய்வானாக. ஒரு தொழுகையாளியாக இருக்கிற பட்சத்துல அத்தையாத்து கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். அத்தியாத்துக்கு பிறகு தரூத இப்ராஹிம் ஓதுறது அனைத்து அனைத்து உலமாக்களிடத்திலும் அனைத்து மார்க்க அறிஞரிடத்திலுமே கண்டிப்பான ஒன்று. தரூது வாஜிப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தரூது இல்லாம தொழுகை இல்லை. ஒரு குழந்தையை முழுமையாக கொடுப்பதற்கும் ஒரு குழந்தையை அங்கீகனப்படுத்தி கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? குறை மாதத்தில் பிறந்த குழந்தை சரியான அங்கங்கள் வளரவில்லை, சரியான முறையில் பார்வை இல்லை, சரியான பேச்சு இல்லை, நினைவாற்றல் இல்லை. இந்த குழந்தையை ஒருத்தர் பிரசவிப்பதற்கும் பரிபூர்ணமான அழகோடு உறுப்புகளோடு ஒருத்தர் குழந்தைய இந்த உலகத்தில் கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதே போலத்தான் ஒருவனுடைய தொழுகை முழுமையாக ஆக வேண்டுமாயின் அவன் தரூத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை கண்டிப்பாக ஓதித்தான் ஆக வேண்டும் அப்படின்றதுதான் அனைத்து உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தக்பீர் கட்டியதிலிருந்து இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய இறைவன் ஸலவாத்தை அதில் ஒரு அங்கமாக மாற்றினான். தொழுகையை அல்லாஹு தஆலா வடிவமைத்தது தனக்காக. அந்த வடிவமைக்கப்பட்ட தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலியத் பெற்றதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் ஸலவாத்தை அதில் ஒரு அங்கமாக ஆக்கினான். ஸலவாத் இல்லாம இல்லைன்ற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அது இல்லைன்னா தொழுகையே பாதி நன்மையை இழந்து விடுகிறது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினான். இவ்வளவு பெரிய பாக்கியம்! எவனாவது ஒருவர் ஸலவாத்தை ஓதும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மீது 10 தடவை ஸலவாத்தை மொழிகிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் வசம் ஏற்படுத்துவது அப்படின்றது ஸலவாத்தை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியாது. நாம செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மின் பக்கம் திசை திரும்பவே மாட்டான். ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரூதை நீங்கள் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் பக்கம் திரும்புவது அவனுக்கு வாஜிபாகி விடுகிறது. உங்கள் பக்கம் அவன் திரும்பியே ஆக வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஸலவாத் என்பது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நல்ல புரிஞ்சுக்கண்டு சொன்னா இவன் தேவையை கேட்கறது கிடையாது. இவன் செய்த கொடூர பாவங்களின் காரணமாக சில பல நேரங்களில் துவா கூட கபூலாகாம போயிடும்.
பல காலமா கேட்டுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒரு லேடி போன் பண்றாங்க, கிட்டத்தட்ட 1 வருட காலமா என் பிள்ளைக்கு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் கிடைக்கணும், டாக்டர் சர்டிபிகேட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ்விடத்துல தொடர்ந்த துவா, தஹஜ்ஜத் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். எப்போ விமோச்சனத்தை அல்லாஹ் தரப்போகிறான் என்று தெரியவில்லை ஹஜரத்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க. ஆனா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மனித விஷயத்தில், மூமினுடைய விஷயத்தில் அவன் செய்த பாவங்களோ அல்லது அவனுக்கு ஹைரோ எதுவோ மொத்தத்தில் அவனுடைய துவாவை கபூல் செய்வதற்கு காலதாமதமாகிறது. சில பல நேரங்களில் அந்த துவாக்கள் கபூலாகவில்லையோ என்ற ஒரு சந்தேகத்தை கூட ஏற்படுத்துகிறது. ஆனால் சலவாத்தை மட்டும் ஒருத்தர் மோதிட்டாருன்னு சொன்னா, சலவாத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எந்த விதத்திலும் ரத்த கொடுக்கிறதே கிடையாது. அதாவது திருப்பி அடிக்கிற வேலையே கிடையாது, அதை கொடுக்காம இருக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, சலவாத்தில் அல்லாஹும்ம, முதல்ல இந்த அல்லாஹும்மன்னு சொல்லி ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அப்பமே அல்லாஹ்விடத்துல அப்ளிகேஷன் போடுறான்னு அர்த்தம். அல்லாஹும்மேண்டா யா அல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே அவன் அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்தா அவன் அவனுக்காக கேட்கல, எதுவுமே அவன் தன்னுடைய தேவையை கேட்கல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தை சொல்லிவிடு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தை சொல்லிவிடு. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நீ ஸலவாத்தை சொல்லிவிடு. அவங்களுடைய தோழர்கள் மீது நீ ஸலவாத்தை சொல்லிவிடு. ஸலவாத்தை சொல்லிவிடு என்று சொல்லும் போது உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தின்படி கருணை செய்துவிடு, இரக்கப்பட்டு விடு என்பதுதான் அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் தேவை அந்த இடத்துல ஒரு துளி கூட வரல. ஆனா அதே சமயத்துல இந்த கல்யாண வீட்டுல ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க பாருங்க, அது கூட நிதர்சனம் தான். தான் இலைக்கு கேசரி வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. கேசரி வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாரு, ரொம்ப டேஸ்டா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும்னா சில பேர் டெக்னிக்கா என்ன பண்ணுவோம், கேசரிய குடு அப்படின்னு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு போய் நம்ம என்ன செய்வோம், எப்பா அசத்து பக்கத்துல இருக்க, இங்க வாப்பா அசத்துக்கு வை வை, வச்சுக்கிட்டு இருப்பானா இங்கேயும் வை. அது எல்லாத்துக்கும் உள்ளதுதான். நானே பல இடத்துல செஞ்சிருக்கிறோம். காரணம் நம்ம உலமாக்களா இருக்கனால, ஆலிம்களா இருக்கனால டக்குன்னு கேட்க முடியாது, விக்கிக்கிட்டு கிடக்கும். ஒரு பீஸ் கூட கறியை வச்சிருக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, ஜி இங்க வாங்கணும்னு அசத்து கூப்பிடுறாப்லப்பா. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் மோஸ்ட்லி எல்லாருமே நம்மளதான் கவனிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது ஒரு இடத்துல கவனிப்பாரற்ற நிலையில கிடக்குறோம் பாருங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, பக்கத்துல பொருளாளர் வந்திருக்கிறாரு பார், தலைவர் வந்திருக்கிறாரு பார், நிர்வாகி வந்திருக்கிறாரு பார், இங்க வந்து வை. அப்ப வைக்கும் போது ஹஸ்ரத் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இது மனிதனுடைய இயல்பு. அதே போல சகோதரர்களே, ஸலவாத் என்பது துளி கூட தனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, தனக்கு சுயநலம் அல்ல, தன்னுடைய சுய தேவை அல்ல. ரசூலுல்லாஹ்வின் மீது நீ ஸலவாத்தை சொல்லுன்னு சொல்றான். இவன் எவ்வளவு பெரிய தரங்கட்டு போன பாவிதான். ஆக அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு தகுதி இல்லாத ஒரு சூழலை தான் அவன் வளர்த்து கொண்டான். ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ கருணை காட்டிவிடு, கருணை காட்டிவிடு, கருணை காட்டிவிடு என்று அவன் சொல்கின்ற நேரத்தில் அதோடு கூடி எப்படி வாழை இலையில் அமர்ந்து கொண்டு அவரை கவனித்துக் கொள், அவரை கவனித்துக் கொள் என்று அவரை கவனிப்பது போல தன்னையும் பார்க்க வைக்கிறான் அல்லவா, அதே போல படைத்தவனை முஹம்மதை கவனித்துக் கொள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்துக் கொள், அதோடு கூடி இந்த அப்துல்லாவையும் கவனித்துக் கொள், பலகீனப்பட்ட என்னையும் கவனித்துக்கொள், நான் பாவிதான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் கொண்ட ஆழிய அன்பு என்பது எந்த மாசும் அருவமற்றது. நீ அவர்களுக்கு ஸலவாத்தை சொல்வது போல என் மீதும் கருணை காட்டி விடு என்று சொல்லாம சொல்லக்கூடியது. சொல்வாங்க உலமாக்கள், நீ ஸலவாத்தை ஓதும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருவான். the from to அட்ரஸ் இருக்குது பாருங்க, அது இல்லைன்னு சொன்னா பார்சல் திருப்பி வந்துடும், லெட்டர் போகாது. அதே போலத்தான் துஆன்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆரம்பத்திலும் கடைசியிலும் from to அட்ரஸ் ஸலவாத்து இல்லைன்னு சொன்னா அந்த துஆ ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுக்களை கொடுக்கும் போது முக்கியமான ஆட்களுடைய மனு வச்சு நடுவுல நம்மளை சுருதி விட்டுருவோம். சரி, அதை முக்கியமானதை பார்க்கும்போது நடுவில் உள்ளதையும் பார்த்துக்குருவார் அப்படின்னு. அதே போலத்தான்
ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத் ஓதி அந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. உள்ள வர சொல்லுங்க. ஆரம்பத்திலும் உங்களதான் அந்த ரெண்டு பேர் வெளியில பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்தை நாம் ஓதுவதாகிறது நடுவில் இருக்கக்கூடிய நம் தேவையை, நம்முடைய துஆவை கபூலியத் பெற்றதாக ஆக்குகிறது. அன்பு நெஞ்சங்களே, அவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்தை கொண்டு முடிகின்ற துஆ நிச்சயமாக கபூலியத்தை பெறுகிறது, நிச்சயமாக கபூலியத்தை பெறுகிறது. அந்த கபூலியத்து பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தருள்வானாக. கஅப் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிரியத்தோடு கேட்பார், யா ரசூலல்லாஹ், கம் அஜஅலுக ஸலாத்தன், கம் அஜஅலுக ஸலாத்தக, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது ஸலவாத்து ஓதுவது இருக்கிறது அல்லவா, நான் அதை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஷத், நீ நாடிய நாட்ட பிரகாரம் அமைத்துக் கொள்ளுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, ரொபோ, நான் என்னுடைய துஆவை பல பகுதிகளா வச்சு 3 பகுதியா வச்சு அதுல ஒரு 1/4% உங்க மேல ஸலவாத் ஓதட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஷஅத ஃபைன் ஜித்த கைருல் லக ஃபைன்னஹு கைருல் லக, ஓது, ஆனா இதை விட நீ அதிகமாக்குன்னு வச்சுக்கேன், அது உனக்கு தலை சிறந்தது, உனக்கு ரொம்ப முக்கியமானது, தலை சிறந்தது, நல்லது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அது சுலுசைனி யா ரசூலல்லாஹ், இல்ல நிஸ்ஃபு யா ரசூலல்லாஹ், பாதி நான் ஆக்கட்டுமா, பாதி என் துஆவையும் பாதி உங்களுடைய ஸலவாத்தையும் நான் ஆக்கி கொள்ளட்டுமா? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஷிஅத ஃபஇன் ஜித்த ஃபஇன்னஹு கைருல் லக, நீ நாடிய நாட்ட பிரகாரம் செஞ்சுக்கோ, ஆனா கொஞ்சம் அதிகப்படுத்தினு சொன்னா உனக்கு அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் வந்து, அஸ்ஸுலுசைனி யா ரசூலல்லாஹ், முக்கால்வாசி உங்கள் மீது நான் ஸலவாத்தை மொழிந்து கால்வாசி என்னுடைய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மாஷேத்த ஃபஇன் ஜித்த ஃபஇன்னஹு கைருல் லக, நீ ஒருவேளை அப்படி பண்ணின்னு சொன்னா அதை விட அதிகமாக்கிக்கோ, நீ அதை விட அதிகமாக்கிக்கோ, அது உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்வாரு, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஒட்டுமொத்தமும் உங்களுடைய ஸலவாத்தாக நான் ஆக்கிக் கொள்ள போகிறேன் இன்ஷா அல்லாஹ். சொன்ன உடனே, இதன் அப்படி நீ ஒருவேளை ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபர் தம்புக, சொன்னாங்க உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்திற்கும் என் ஸலவாத்து போதும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படவும் என் ஸலவாத்து போதும் என்று சொன்னாங்க. உன் கஷ்டங்களும் கடன்களும் கவலைகளும் அடைவதற்கு என் ஸலவாத்து போதும், அதே போல உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு என் ஸலவாத்து போதும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேர் அற்புதம், பெரும் பொக்கிஷம் ஸலவாத் என்பது. அன்பு நெஞ்சங்களே, பிணிகள் அகழ்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் நீண்ட கால போராட்டமான மன உளைச்சல்கள் அவனை விட்டு மறைவதற்கும் ஸலவாத்தே சிறந்த வஸீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பல உலமாக்கள் சொல்லித் தருவார்கள், பல உலமாக்கள் சொல்லித் தருவார்கள். மேலும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், குறிப்பிட்ட சில மலக்குமார்கள் வியாழன் இரவு இறங்குகிறார்கள், வியாழன் இரவு இறங்குகிறார்கள். வியாழன் இரவு தாரமியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மலக்குகள் வேறு எந்த நாளிலும் வரமாட்டார்கள். வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு இறங்கி அடுத்த நாள் ஜும்மாவிற்கு பிறகுள்ள அந்த மகரிப் இருக்கிறது அல்லவா, அந்த மகரிபுக்கு அவர்கள் ஏறி விடுவார்கள். அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், வேற எந்த பணியும் கிடையாது அவங்களுக்கு, வேற எந்த பணியும் கிடையாது. லா யக்துபூன இல்ல ஸலாத்த, ஸலவாத்தை தவிர வேற எதையுமே அவங்க எழுத மாட்டாங்க. தொழுதா, நோன்பு வச்சா, ஜக்காத்து கொடுத்தா,
சதக்கா கொடுத்தா அல்லது வேறு வகையான நன்மைகளை செய்தா எதையுமே எழுத மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க எழுதுறது எதுன்னு சொன்னா, முழுக்க முழுக்க யார் ஸலவாத்தை மொழிகிறார்களோ அவருடைய பெயரை மட்டும்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். உக்பத்து ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அவருடைய பெயரை மட்டும் எழுதி அவருடைய அந்த நன்மையின் பதிவேடு 2 காப்பியாக எடுக்கப்படுகிறது. அந்த நன்மையின் பதிவேடு, அவர் ஸலவாத் ஓதி அந்த நன்மை இருக்கிறது அல்லவா, அந்த நன்மையின் பதிவேடை 2 காப்பியா ஆக்குறாங்க. ஒரு காப்பி மேல இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செல்கிறது, ஒரு காப்பி யாருக்கு செல்கிறது? எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கிறது, அவர்களிடத்திலே ஒப்பிக்கப்படுகிறது. அதனால் தான் சொன்னார்கள், எங்கிருந்த போதிலும் நீ ஸலவாத்து மொழியும் போது, எங்கிருந்த போதிலும் நீ சலாம் உரைக்கும் போது அதற்கு ஜவாபை நான் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த வார்த்தையின் தாத்பரியமே இந்த ஹதீஸ் தான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் நமக்கு மகிழ்ச்சியை தரட்டும். வசந்தம் என்ற பெயருடைய இந்த ஒரு புனிதமான மாதம் நம் வாழ்க்கை முழுக்க வசந்தத்தை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். உங்களுக்கெல்லாம் மென்மேலும் பரக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும், ரசூலுடைய நினைவை உங்களுடைய நெஞ்சத்தில் படரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்முயற்சியில இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் கோடம்பாக்க வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக, இன்னும் நமது மஸ்ஜிதே மதீனா நிர்வாக பெருமக்களின் சார்பாக, ஜமாத்தார்களின் சார்பாக மீலாது ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை அசர் தொழுத பிறகு புனிதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிது ஷரீஃப் ஓதப்படுகிறது. அதற்கு பிறகு மகரிபுக்கு பிறகு கண்ணியத்திற்குரிய MMDA பள்ளியினுடைய இமாம் அப்பாஸ் காஷிஃபி ஹசரத் அவர்கள் இன்றைய அரசியலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் உடைசூல கலந்து கொண்டு வல்லவனின் திருத்தூதர் கண்ணியம் மிகுந்த சர்தார் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான இந்த ரபியுல் அவ்வலை சங்கைப்படுத்துங்கள். அல்லாஹ் நம் வாழ்க்கை முழுக்க சங்கைப்படுத்துவானாக. அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் கருணையையும் ரசூலுடைய துஆ பரக்கத்தையும் பெற நிர்வாகத்தின் சார்பாக, ஜமாத்தார்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஏனைய நிர்வாகிகள், வராத நிர்வாகிகளும் இப்போது வந்திருக்கலாம். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டின் விசேஷத்தை போல உங்கள் ரசூலுடைய இந்த ஒரு விஷயத்தை கண்ணியப்படுத்துங்கள். வாழ்க்கையில் நமக்கு பல வெற்றிகளை ஈட்டித்தரக்கூடிய ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.